ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேவிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு பகுதியை மிச்சப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான நாள். ரேஷன் கடை போக மறக்காதீங்க. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 25/1/2025 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தைகளில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைவில் தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விருப்பப்படி அரிசிக்கு பதிலாக கோதுமை வழங்கும் திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கிக் கொள்ள முடியும். மாநகராட்சி பகுதிகளில் 10 கிலோ வீதமும், ஏனைய பகுதிகளில் 5 கிலோ வீதமும் நியாய விலைக்கடையின் இருப்பை பொறுத்து அவர்களது விருப்பத்தின்படி அரிசிக்கு பதிலாக கோதுமை விலையில்லாமல் வாங்கிக் கொள்ள முடியும். இதுவரை 7,25,482 மெட்ரிக் டன் கோதுமை விலையில்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தனர். இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடியேறியவர்கள், தனி வீடு பிரித்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர். இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை, மொத்தமாக 2,80,000 பேர். இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி நடக்கிற அந்த குறைதீர், மக்களோட குறைகள் எதாக இருந்தால் அந்த குறைதீர் அந்த ஒரு கூட்டம் நடைபெற இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த குறைகள் எதாக இருந்தால் நீங்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று நீங்கள் உங்களோட குறைகளை தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.